அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் தலைப்பை கேட்டவுடன் பல கிறிஸ்தவர்களுக்கு கோபம் வரலாம், வெறுப்பு வரலாம், இந்த செய்தியை கேட்க முடியாமல் போகலாம். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைகளை ஆவியானவன் உணர்த்தும் பொழுது அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. வல்லமையா, அபிஷேகமா, தீர்க்க தரிசனமா? இதுதான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு. ஒருவன் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலே தானே அவருக்கு அந்த மனம் திரும்புதலுக்கான அந்த காரியத்தை உணர்த்துவார். பரிசுத்தமாய் வாழ்வதை குறித்தும், மனம் திரும்பி புதிய வாழ்வை பெறுவதை குறித்தும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பை ருசிப்பதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். இல்லாவிட்டால் அவர் பெற்றிருப்பது போலி ஆவி, சுயமான ஆவி, சுயமனம் திரும்புதல். உண்மையான பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பசி தாகம் பெற்று நான் பாவியா இருக்கிறேன்னு சொல்லி தன்னை உணர்ந்து பாவத்தை அறிக்கையிடாத எவரும் ஒரு உணர்ச்சி வசமான காரியங்களுக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் பெற்றிருப்பது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அதே சமயத்திலே கூட்டங்களிலே சென்று பெற்றுக்கொள் ரிசீவ் என்று மனிதர்களால் கொடுக்கப்படக்கூடிய அந்த ஆவியும் போலியான ஆவிதான். இங்கே ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் இங்கே 37, 38. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒருவரும் பாவ மன்னிப்பு கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மனம் குத்தப்பட்டவர்களாகி, நான் பாவி, நான் அநீதியுள்ளவன், நான் தகுதியற்றவன், நான் அசுத்த உதலுள்ள மனிதர்கள் நடுவிலே வாசமாக இருக்கிறவன் சொல்லி தன்னை உணர்ந்து பாவ அறிக்கை செய்கிறவன் பரிசுத்த ஆவியின் வரத்தை அப்பொழுதே பெறுவான். அந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு நான் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த சாட்சியை சொல்லுவதற்காக, வாழ்ந்து காட்டுவதற்காகவே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பொல்லாத உலகத்திலே அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியார் நமக்கு தந்திருக்கிற ஒரே நோக்கம் பாவத்தை வென்று வாழ்வதுதான். உருளுவதோ புரளுவதோ கூச்சலிடுகிறதோ கத்துவதோ அல்ல. பாவத்தை வென்று வாழ்ந்து அனுதினமும் பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். நேருக்கு சித்தமான நாளிலே தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் மனம் திரும்பி, நீங்கள் மறுபிறப்பு பெற்று, நீங்கள் பழையவெல்லாம் ஒழித்து புதிய வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவ சந்தோஷத்தை இந்த உலகத்திலே இன்று அனுபவித்து வாழ தேவன் உங்களை அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாளைய தினத்தில் நாம் புதிய செய்தியோடு காண்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.